தன்னால் என்ன செய்ய முடியறது. அதே மாதிரி இளையாத்தங்குடியில் இருந்தபோது ஒரு பெரிய கேஸ் ஒன்று நடந்தது. கேஸ் பேரெல்லாம் வேண்டாம், இப்போது ஜெயிச்சுட்டா சில பேர். அவள் வந்து அழகா நான் போனேன், கையெலும்பு போனேன், இந்த இடத்துல சொப்பனத்தில் எதிர்க்க பெரியவாளுடைய விஷனை பார்த்தேன், சொப்பனத்தில் பெரியவாளை பார்த்தேன், பெரியவா தான் அனுப்புகிறோம், பழிச்சுட்டேன் நீ சொல்லியிருங்க, இருந்தாலும் சொல்லிட்டாங்க. அது பெரியவர் என்னம்னா சரி நான் அதுக்கெல்லாம் ஒன்றும் ஒரு உபலாதிஷு பிரயுக்தக்ஷுர தைஷ்ணியாதிபதிபர் பகவத்பாதன். கத்தியை மலையில் விட்டுருந்தா கத்தி முனம் மழுங்க மொழி அதில் சில்லு பேராது. நீங்கள் எத்தனை சொன்னாலும் அங்கே ஒரு ஆட்டம் ஆச்சு செஞ்சாலும் இருக்காது. ஷாக் இருந்தார். எல்லோரும் போயிட்டதுக்கப்புறம் உட்காந்து சாதாரணமாக 2 பேர் இருக்கிற போது இப்போது ஒரு விசாரிச்சாகணும். இப்போ எனக்கு சன்னியாசாசிரமம் பூர்ணமாக சித்திச்சுதான்னு தீர்மானம் பண்ணிக்கணும்ட்டார். என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு நான் சன்னியாசின்னு வந்ததுன்னா எனக்கு பிரியம் தேஷ்யம் 2 இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் சன்னியாசாசிரமம் எனக்கு சித்திக்கும். இப்போ சில பேர் என்னை பிரார்த்திச்சுட்டேங்கிறா, அவளுக்கு பலன் வந்துருத்துங்கிறா. சில பேருக்கு வரல, ஆனால் வந்து என்கிட்ட சொல்லலை, அப்படி இருக்கா. இப்போ நான் பாரபட்சமாக நடந்துனேன்னா நான் சன்னியாசி தானா அப்படிங்கிறத இப்போ தீர்மானமாக விசாரிச்சுன்னு பெரிய ஒரு சதஸ் மாதிரி 2 பேர் தான் இருந்தோம். போட்டு சொன்னி நமே தேஷ்யோஸ்தி ந பிரியா அப்படின்னு கீதையில் சொல்லியிருக்கார் அவர். அப்போ வந்து நமே தேஷ்யோஸ்தி ந பிரியான்னா எனக்கு தேஷ்யனும் கிடையாது பிரியனும் கிடையாது, அப்படி இருக்கிறது தானே லக்ஷணம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு, இப்போ என்னை வேண்டிக்கிறவாளுக்கு கிடைச்சிது, சில பேருக்கு கிடைக்கலன்னா நான் அனுகிரகம் பண்ணலேன்னு வந்ததுன்னா எனக்கு சித்திக்குமா. சமஸ்கிருதத்தில் சொன்னார், வைஷமிய நைர்கிரண்ய தோஷங்கிறது வந்துடாதா. சில பேருக்கு பாரபட்சமாக இருக்கேன், சில பேருக்கு கொடூரமாக இருக்கேன்னு வந்துடாதா தீர்மானம். உடனே அவரே சொன்னார், நான் அதுக்கு ஒரு மாதிரி எனக்கு என் ரீதியில் சரி பண்ணிட்டேன். எப்படின்னு கேட்டால், கண்ணாடியில் தூசி படிக்கிறது, சூரிய வெளிச்சம் அடிக்கிறது, பளபளன்னு ஒரு கண்ணாடி இருக்குது. இந்த பளபளன்னு இருக்கிற கண்ணாடியில் சூரிய வெளிச்சம் நன்னா பிரதிபிம்பம் தெரியுது, தூசி படிஞ்சிருக்கிற கண்ணாடியில் தெரியல. இப்போ சூரியன் பேரில் தப்பு இல்லை. அந்த மாதிரி என்கிட்ட யார் நன்னா பக்தி வச்சுருக்காளோ அவளுக்கு நடக்கிறது. அதான் இன்னொருத்தருக்கு பக்தி இல்லைன்னு சொல்லலை, அதில் தாரதமியம் இருக்கிறதுனால நடக்கலைன்னு நான் முடிச்சுக்கணும். இதுக்கு உதாரணம் எனக்கு இந்த கதை ஞாபகம் வந்தது. ஒரு ராஜா பவனி போனான். ஒரு சந்தன கடைக்காரனை பார்த்தா மாத்திரம் அவனுக்கு துவேஷம் வந்தது. மந்திரிகிட்ட சொன்னால், நான் அவன் ஒரு தப்பும் பண்ணலை, எனக்கு அவன் யாருன்னு தெரியாது, ஆனால் அவனை பார்த்தா எனக்கு துவேஷமாக இருக்குன்னு சொன்னான். ராஜா மந்திரி சொன்னால், நீ சில நாளைக்கு பவனி போகாதேன்னா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நீ பவனி போனா. போயிட்டு வந்தோன்னு அவன் சொன்னான், இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது, அவனை பார்த்தோன்னா ரொம்ப பிரியமாக இருக்குது. என்ன பண்ணேன் நீன்னு கேட்டான். நான் ஒன்றும் பண்ணலை, நான் சந்தனக்கட்டை விற்கலைத்தினால ராஜா இறந்து போனால் தான் சந்தனக்கட்டை வாங்கி தகனம் பண்ணுறதுக்காக வாங்கிறது. இவர் எப்போ போவார், எப்போ சந்தனக்கட்டை விற்கும்னு நினச்சிட்டு இருந்தா இத்தனாளா. அதனால அவன்கிட்ட தேஷம். இப்போ உன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் வந்தது, சந்தனக்கட்டை வாங்கினேன், இன்னும் இது மாதிரி இன்னும் என்ன வாசனை திரவியங்கள் இருக்கோ எல்லாம் உங்கள்கிட்ட வாங்க போகிறேன்ப்பா, மாதம் இன்னும் ஜென்ம நட்சத்திரம் உங்கள்கிட்ட வாங்க போகிறேன்னு நீ தீர்காயுசாக இருக்கணும்னு வேண்டிக்கிறான். அதனால உனக்கு மனசு அவன்கிட்ட உனக்கு பிரியம் வந்தது. சின்சியரிட்டிக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் உண்டு. ஆகையினால நான் யாருக்கும் நான் ஒரு தனியாக அனுகிரகம்னோ ஒரு இதுவோ நிகிரகம்னோ பண்ணுறது பண்ணாமல் இருக்கேங்கிறதோ இல்லை அப்படின்னு. இது அவர் ஒண்டியால் தான் சொல்லலாம், அவர் ஒண்டி தான் சொல்கிறதுக்கு ரைட்டு.